வணக்கம் உமேஷ். நாம் தற்பொழுது துறைமுகத்திலிருந்து எண்ணூர் செல்லக்கூடிய சுங்கச்சாவடி என்கிற புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் மது அருந்தியதாகவும் அதே போன்று காப்பீடு இல்லை, ஆவணங்கள் இல்லை, வண்டியில் சக்கரங்கள் இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பிடித்திருப்பதாக போக்குவரத்து காவல்துறையினுடைய புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் மட்டும் இந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒருவர் மது அருந்துவிட்டு வந்தால் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அவருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் மது அருந்தி வரக்கூடியவர்கள் அந்த வாகனத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி விட்டு செல்லுகிற பொழுது முறையாக அவர்களை அழைத்து அந்த வாகனங்கள் யாருடையது, அந்த வாகனத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த வழக்கை முடித்து அந்த வாகனத்தை அவர்களுக்கான அபராத தொகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாகனத்தை ஒப்படைக்க வேண்டும். ஆனால் பிடிக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்துமே இந்த எண்ணூர் மற்றும் இந்த துறைமுகம் செல்லக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மிகுந்த கண்டெய்னர் லாரி செல்லக்கூடிய இந்த பகுதியிலே சாலையினுடைய மைய பகுதியிலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தி வைத்து குருவி போல சிறுக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாகனங்கள் 4 ஆண்டுகளாக சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த வாகனங்கள் துப்பு பிடித்திருக்கிறது, வாகனங்களில் பேட்டரி இல்லை, வாகனங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் இருந்து களவாடப்பட்டிருப்பதாகவும் வாகனங்கள் இங்கு பறிகொடுத்தவர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். நாங்கள் வாங்கிய வாகனங்களை பயன்படுத்தாத ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்களை நாங்கள் பெறுவதை விட அவர்கள் இரும்பு கடைக்கு எடைக்கு போடலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சாதாரண மக்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகிற இருசக்கர வாகனங்களை முறையாக அவர்களுடைய வழக்கை முடித்து வைத்து அதற்கான அபராத தொகையை பெற்று அந்த வாகனங்களை திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு காவல் நிலையத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலையினுடைய மையப்பகுதியில் நிறுத்த வைக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தில் இருக்கிறது என்றால் ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று வாகனங்களை பறிகொடுத்தவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். காவல்துறை என்பது மக்களுக்கு ஒரு சேவைத்துறை, காவல்துறை என்பது மக்களுடைய நண்பன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் தற்போது இந்த வீதியிலே இப்படி நிறுத்தி வைக்கப்பட்டு துருப்பிடித்து கொண்டு பேட்டரி இல்லாமலும் சக்கரம் இல்லாமலும் அந்த வாகனங்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வாகனங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு கண்ணீர் தான் வருகிறது. திரும்பி நாங்கள் எப்படி இந்த வாகனங்களை பெறுவது என்று அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து காவல்துறையினர் கருணையோடு அணுக வேண்டும். அதே நேரத்திலே அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். தலைக்கவசம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். தலைக்கவசம் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்ததாக உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். லைசன்ஸ் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தது காப்பீடு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். காப்பீடு இருக்கிறது என்று கேட்டால் உங்களுடைய வண்டியில் தேவையான அளவுக்கு பெட்ரோல் இருக்கிறதா என்று கூட கேட்கிறார்கள். உங்கள் வண்டியில் காற்று இருக்கிறதா என்று கூட கேட்பார்கள் போல் இருக்கிறது என்று இந்த வாகனங்களை பறிகொடுத்த இந்த வாகனங்களுடைய உரிமையாளர்கள் வேதனை குரலோடு பல்வேறு இடங்களில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அவர்கள் வேதனை கண்ணீரை சிந்தியிருக்கிறார்கள். காவல்துறையிடம் சென்றாலே குற்றவாளிகளைப் போல நடத்துவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட இந்த பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை மூலமாக இவ்வளவு வாகனங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த வாகன உரிமையாளர்கள் இந்த வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும். மேலும் இருக்கக்கூடிய வாகனங்கள் சீரழிவதற்கு முன்பாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு இருசக்கரம் வாங்குவது என்றால் ஏறக்குறைய 90,000 ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கான ரூபாயில் 2 லட்சம், 1.5 லட்சம், 3 லட்சம் வரை இருசக்கர வாகனங்கள் இருக்கிறது. அதற்கு மேலும் இருக்கிறது. அப்படி ஏதோ ஒரு ஆசைக்காக மாத தவணையில் வாங்கியிருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை தங்களால் பார்க்க முடியவில்லை. எனவே உரியவர்களிடம் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உமேஷ்.